அமெரிக்காவோட ஏர் கேரியர் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த படை கப்பல் இருக்கு இல்லையா, கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்துகிட்டு இருக்கு. நினைச்சதை விட சில நாட்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இன்னும் சில மணி நேரங்கள்ல நம்மளோட கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, இந்த மகாராஷ்டிரா அந்த ஏரியாவோட கோஸ்டல் ஏரியாஸ் அந்த பகுதிகளில் ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிரான்ஸ்பாண்டர்ஸை ஆஃப் பண்ணிட்டாங்க. மலாக்கா ஸ்ட்ரைட்ல இருந்து அப்படியே நம்மளோட இந்தியன் ஓஷன் வழியா பூதுற வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த நேரமும் சென்ட்ரல் கமாண்டோட அதிகாரத்துக்கு கீழே இந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்டர் ஆயிடலாம். இன்னும் சில மணி நேரங்களில் டிங் டிங் அப்படிங்கிறது போல எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. படை வருது, என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் சேட்டலைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில் எவ்வளோ நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்துகிட்டு இருக்கு. ஜோர்டன் பகுதி முஸ்ஃபிகோர் சால்தி ஏர்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய F-15E ரக ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுக்கிறாங்க. C-17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அதிகமாக வச்சுக்கிறாங்க. இது இந்த ஏர்பேஸ் வந்து பண்ணா ஈரான்லேருந்து 850லேருந்து 900 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இது. ஈரான் இது மேலே அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் ஆகாது. கண்டிப்பாக டாக்டிக்கல் மிசைல்ஸ், அதாவது மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் அதிகமாக ஈரான் கிட்ட இருக்கலாம். அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து மேற்கு நாடுகள் கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போல தெரியுது. ஸோ அதனால அமெரிக்கா இந்த க்ளோஸ் ரேஞ்சில் எங்கெங்கெல்லாம் படைகள் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இந்த மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச், இந்த மீடியம் ரேஞ்சாக இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் வந்தால் தான் தாக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா பத்திரமா கொண்டு போயிருக்காங்க. ஆனா இங்க இருந்து ஈரான் அடிக்க முடியுமானா ஈரான் அடிக்க முடியும். ஏன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது அமெரிக்காக்கு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஈரானை தாக்குதல் பண்ண போறாங்க, என்ன அசெட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். மேபி விடிய காத்தால இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண போறாங்க, அட்டாக் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்குல, வார்னிங்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, மேபி ஃப்ரைடே மேல மோகம் உண்டு மேற்கு நாடுகளுக்கு, ஏதோ ஒரு அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மினி கேபினெட் மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி நம்ம நாட்டோட மிலிட்டரி ரெடினஸை உறுதிப்படுத்தணும். ஈரான் மேல அமெரிக்கா எந்த நேரமும் அட்டாக் பண்ணலாம், ஆனால் நம்ம ராணுவம் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தயாரா இருக்கா அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்காங்க. குறைஞ்சது 900 மிசைல்ஸ் கிட்ட வந்தாலும் நம்மளது டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட இஸ்ரேல் தரப்புல இருந்து ரெடியா இருக்காங்க. 900 மிசைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் ரெடியா இருக்காங்கன்னா இப்போ ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. முழுக்க இஸ்ரேல் மேலேயே ஈரான் திரும்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் ரெடியாக தான் இருக்காங்க. ஐடிஎஃப் சீஃப் இருப்பாங்க இல்லையா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மிலிட்ரி சீஃப், அவங்க நாங்கள் மிலிட்ரி ரீதியாக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டாவது, ஈரான் எந்த நேரமும் அட்டாக் பண்ணலாம், இஸ்ரேலோட ஆர்மி கம்ப்ளீட் ப்ரிப்பேர்னஸோட இருக்கணும். அமெரிக்கா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அட்டாக் பண்ணும்போது அவங்க நம்ம மேல அந்த கோவத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கும் போது எல்லாமே தயார் நிலையில இருக்கணும், நம்ம ரொம்ப அதிகமா தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு ஒரு சைடு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கும் போது அடுத்தது ஆளுங்கள்லாம் வேணும் இல்லையா. ஈரான்ல அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அங்க உட்கார்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா, ரைசா பல்லவியர்கள். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனிசுலாவோட அடுத்த பிரசிடென்டா இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. ஈரானோட பிரசிடென்ட்டும் வெனிசுலாவோட பிரசிடென்ட்டும் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஆயிட்டாங்க, மச்சுதோ அவர்கள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. உனக்கு என்ன ரெடியா இருக்க சீட்டு, இப்போ எனக்கு ரெடியாக போகுது சீட்டு அப்படிங்கிறது போல பேசியிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஸோ ரைசா பல்லவியர்கள் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பாப்போம் எவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க போறாங்க, என்ன ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வாஷிங்டன் இருக்காங்களே தான் அமெரிக்கா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழு ட்ரூப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாலேருந்து விட்ரா பண்ணிடலாமா. ஏன்னா அந்த ரேஞ்சு மிசைல் ரேஞ்சு சேஃப்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட தாக்குதலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக சிரியாலேருந்து கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிடலாமா. ஏன்னா இந்த YPG SDFலாம் தொடர்ந்து பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துகிட்டே இருக்காங்க. ஐசிஸும் வெளியே விட்டுட்டாங்க, அவங்களும் டிஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துல நம்மளோட வீரர்கள் அங்கே 1000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அவங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால முழுசும் விட்ரா பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல வால் ஸ்ட்ரீட் சேனல் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐசிஸை பத்தி இதுக்கப்புறம் அமெரிக்காக்கோ SDFக்கோ கவலை இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏரியாவில் என்ன நடக்க போனா. ஆனால் இந்த இடத்துல இதே இந்த YPG SDF இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆதரவாளர்கள் பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்கிறாங்க. அந்த பார்லிமெண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா
முற்றுகிட்டு ஏதாவது பண்ணிடலாமான்னு பார்த்தா அது கலவரமா இருக்கு. போலீஸ் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் அடக்கலாம். ஆனா மத்த நாடுகள செய்யக்கூடாது. அப்படிங்கிறது போல தான் இருக்கக்கூடிய உலக சட்டமா இருக்கு இல்லையா? எது எப்படியோ இது போல பரபரப்பு அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுனால ஜனவரி 22 நாள் இந்த 22 நாள் போயிருக்குது இல்லையா? இந்த முதல் 22 நாள்ல தங்கத்தோட விலை $3.9 ட்ரில்லியன் வந்து பண்ணா ஸ்வைங்னு 13% ஏறி இருக்கு. சில்வர் $1.3 ட்ரில்லியன் அளவுக்கு 32% உயர்ந்திருக்கு. அப்படியே கிருகிருன்னு இதை பார்த்தோன்னே அந்த அளவுக்கு யாராவது கோல்டு வாங்க முடியுமா? ஏன்னா கோல்டும் சில்வரும் இந்த அளவுக்கு மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது டாலர்கள் பணம் இது அமெரிக்காவோட வீழ்ச்சி இது போல ஒரு விஷயம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறது? ஸோ அமெரிக்காவோட டாலர் யூஸ் பண்ணலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால பல நாடுகளும் இப்போ கோல்டு சில்வர் பக்கமா திரும்பி இருக்காங்க. ஸோ அதீதமா இன்வெஸ்ட் பண்றதுனால இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இது ஒன்ஸ் உயருது இப்போதைக்கு டென்ஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாடுகள்லாம் பதுக்கத்தானே செய்வாங்க. ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள்னு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கரன்சிஸ் எல்லாம் லிங்க் பண்றாங்க. அது போல செய்யும் போது ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது எந்த கரன்சிக்குமே இருக்காது. ஸோ அவங்க நாட்டோட கரன்சி ஸ்டேபிளா வச்சுக்கணும். இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க காசுக்கு பேக்கடா வந்து பண்ணா கோல்டு வைக்கணும். ஸோ வச்சா மட்டும்தான் இது போல விஷயங்கள் வந்து தப்பிக்க முடியும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கோல்டோட ரேட்டு சில்வரோட ரேட்டு இறங்குற மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஏன் இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வர்றதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் மிக பெருமளவுல எஸ்கலேட் ஆகிறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இப்படி இருக்கும் சமயத்துல துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஈரானோட அதிபர் இருப்பார் இல்லையா மசூத் பெசஷ்கியான் அவர்கள், ஸோ அவரோட பண்ண போன் கால்ல பேசியிருக்காரு. எர்டகன் அவர்களும் துருக்கி அவர்களும் க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா ஈரான்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஈரானோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பண்ண ரொம்ப ரொம்ப தேவை. எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன்ங்கிறதுலாம் இங்க இருக்கக்கூடாது, அதை நாங்க அப்போஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எஸ்கலேஷன் இல்லாம இந்த பகுதியை ஸ்டேபிளா வச்சுக்கணும், சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல இன்டர்வென்ஷனுக்கு வந்து பண்ண கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறார் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள். அதாவது துருக்கியோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்கலேஷன் ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கிற சொல்லிக்கிறார். அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி காட்டிட்டு இருப்பாரா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவரு காசானு அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர செயல்கள்னு வரும்போது வேற மாதிரி இருக்கு, பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, செயல்கள் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா எது எப்படியோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் டாவோஸ்க்கு வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, டீல் வந்துடுச்சு, அது வந்துடுச்சுனாரு, எல்லாம் முடிச்சாச்சு, ஜெலன்ஸ்கிட்ட பேசியாச்சு. நாளைக்கு மீட்டிங் வேற நடக்க போகுது. இப்போ திருப்பியும் டிசி வாஷிங்டன் டிசி கேபிட்டலுக்கு அமெரிக்காவும் இது பண்ண கிளம்பிட்டாரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா டாவோஸ்ல முடிச்சதுக்கு அப்புறமா கிரீன்லாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்ஏங்கிறது வந்து பண்ணா அமேசிங்கா இருக்க போகுது. போர்ட் ஆஃப் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. இந்த உலகம் பார்க்காத அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. குட் பை டாவோஸ் அப்படிங்கிறத கிளம்பிட்டார் ட்ரம்ப் அவர்கள். இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மேக்ரான் அவர்கள் G7 மீட்டிங் எமர்ஜென்சியா பாரிஸ்ல வச்சுக்கலாம், ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் பேசணும், பேசிடலாம் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் பாரிஸ்க்கு போல, பிரான்ஸ்க்கு போல. ஸோ மேக்ரான் அவர்கள் ட்ரம்ப டாவோஸ்ல பார்க்கல. ஸோ இப்ப இதுல இருந்தே தெரியுது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள விரிசல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும், யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் தெரியுது. இதுல நாளைக்கு என்னத்த போய் பேசுவாங்க, விட்டாஃப் அவர்கள் வந்து புட்டின் அவர்கள்ட்ட போய் என்னத்த போய் பேசுவாங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு இல்லையா? சும்மா சீஸ்பேர் அது இதுன்னு பேசினாலுமே ஆல்ரெடி ஒரு ஹிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் கொடுத்துட்டாரு. அதாவது ஃப்ரீஸ் பண்ணிருக்கக்கூடிய அசட். ரஷ்யா என்ன கேட்கிறாங்க, அசட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கல 1 பில்லியன் எடுத்து நீங்க போர்ட் ஆஃப் பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் சேர்ந்துக்கிறேன், நீங்க அந்த காசு வேணா எடுத்துக்கங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த தொகை, ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசட் வந்து பண்ண யூஸ் பண்ணும் இல்லையா, இதை உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு யூஸ் பண்ண போறாங்களா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்றதான் இதுல கூடிய கேள்வி. எங்களோட பணத்தை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா இது போல விட்டாஃப் அவர்கள்ட்டையும் கிருஷ்ணர்ட்டையும் பேசுவாராம். அமெரிக்கால ஃப்ரோஸ் பண்ணிருக்கக்கூடிய அசட்டோட நிலைமை என்ன? ஸோ இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னா யூரோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அசட்டை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட நிலைமை என்ன? இப்போ கிளியரா ரஷ்யாவுக்கு அப்பர் ஹேண்டை காமிச்சிட்டாங்க. இப்போ பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு இது போல நாடுகளுக்கு அது ஒரு மிக பெரும் அளவுல எக்கனாமிக்கலி வந்து பார்த்தா பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இதனாலதான் டாவோஸ் மிரட்டிட்டு போயிட்டார்.
யாராவது ட்ரெஷரி பாண்ட் ஏதாவது டம்ப் பண்ணலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் வேற மாதிரி இருக்கும், எங்ககிட்ட எல்லா கார்ட்ஸ் இருக்குன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. ஸோ வெனிசுவேலாவோட ஆயில், ரஷ்யா ஆயில் யூரோப்புக்கு கொடுப்பாங்களான்னா கேள்வி, அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கேஸ் கொடுப்பாங்களா, முடியாது, வின்டர் வேற. ஸோ இதுதான் கரெக்டான டைம். நெக்கில் வச்சு அழுத்திட்டோம்னா யூரோப்பை எல்லாரும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது யூரோப்புக்கு மிக பெருமளவில் டிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஒரு வேலை இந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸை நாளைக்கு பேசி முடிவுகள் எட்டப்படுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஷ்யாக்கு ஃபேவரா இது இருக்க போகுது அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் முடிக்க போறாங்க, இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் இன்னும் எத்தனை மாசத்துக்கு இது நடக்க போகுது, 6-7 மாசத்துக்கு நடக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டொனஸ்க் பகுதி வரைக்கும் வந்து பார்த்தா முன்னேறுவாங்க. ஒண்ணு அவங்களே முடியலப்பா அவங்கள விட்டுரு அப்படிங்கிறதோட விட்டுட்டு போயிடணும், இல்லைன்னா நாங்களே கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்துடும், அவசரம்லாம் இல்லைங்க எங்களுக்கு அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து இருக்காங்க. இது இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு காரணத்தினாலதான் காண்டாய் பிரான்ஸோட அதிபர் இப்ப ரஷ்யாவோட ஒரு ஷேடோ டேங்கிங்க பிடிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு வெயிட் வேணும் இல்லையா, அதனால பிடிச்சிட்டு போய் ரஷ்யா கிட்ட ஏதாவது நெகோசியேட் பண்ணலாம், அவங்க கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாரான்னு தெரியல. ஸோ யூரோப் டென்ஷன்லயும் பதட்டத்திலயும் இருக்கிறது நல்லா தெரியுது. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியாம ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைன் தோல்வியை சந்திக்க போறாங்களா, இல்ல ஈரான்ல பிரச்சனை எஸ்கலேட் ஆக போதா, இல்ல இது எல்லாமே டிசப்ஷன், மேற்கு நாடுகள் ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கான, அவங்கள வீக்கா காமிச்சிக்கிறதுக்கான, பிரச்சனை முடியுது அப்படிங்கிறது போல காமிச்சிக்கிறதுக்கான ஒரு டிசப்ஷன் டெக்னிக்கா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை இன்னும் சில நாட்கள்ல ஈரான் வர்சஸ் அமெரிக்கா ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதனம் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப். பை.